ஒரு காலத்துல வந்து கவுண்டர் மணி செந்தில்லாம் படத்தெல்லாம் சிரிச்சுக்கிறேன். ஆனா நான் நிமிஷத்துக்கு எல்லாரையும் ஒரு ஏழை வீட்டுல சிரிக்க வைக்கிறது இது ஒரு படம் தான். ஒரு டெத்தை வச்சுன்னு இவ்வளவு காமெடி பண்றது பெரிய விஷயம். அது படம் இருக்கு சார், பயங்கரமா. இந்த நம்ம யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் சார். அவ்வளவுதான். படம் யாருமே எந்திரிக்கல. படம் முடிஞ்சு கூட யாரும் எந்திரிக்கல சார். செம்ம படம் ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான் சார். வைபவ் சார் ஆக்டிங் பெரிய லெவல் சார். அவங்க அண்ணன் படம் ஓப்பனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் காமெடி தான் சார். வேற லெவல் சார். அப்படின்னா இன்னைக்கு வர்ற யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் சார். ஃபேமிலியோட மூவி பார்க்கணும்னா அது ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் இருக்கு, காமெடியாக இருக்கு. தாத்தா வச்சு சப்ஜெக்ட் நல்லா சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? பெருசு படம் பெருசா இருக்கு. ஒன்லி அடல்ட்ஸ், ஒன்லி ஜென்ஸ். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடில எல்லாமே சூப்பர். நடிச்சிருக்காங்க. மெச்சூர்டா இருந்தா எப்படி பாக்குறாங்கன்றதா இருக்கு. மற்றபடி படம் சூப்பர். ஆனா கொஞ்சம் மெச்சூர்டு வேணும். மெச்சூர்டா இருந்தா தான் படம் பார்க்க முடியும், புரியும். வேற மாதிரி இருக்கு படம். நல்லா இருக்கு படம். வேற மாதிரி இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. நல்லா காமெடி ஒண்ணு. அது அவங்க சாய்ஸ், பார்க்கலாம். ஆமாமா, ரொம்ப காமெடியா இருக்கு. நல்ல காமெடி இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாம் லேடிஸே எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க லேடிஸ் கிட்ட கேளுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். Really nice, super crowd, super enjoy பண்ணேன் and ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you for beautiful response. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கான்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு நடிச்ச படம் and இவ்ளோ ரெஸ்பான்ஸ் and இவ்ளோ லேடிஸ் வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. சூப்பர். நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர சிரிப்புங்க. நல்ல காமெடி படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம். நல்லா என்ஜாய். நல்ல ஃபுல்லா காமெடி தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் சிரிச்சு வயிறு வலிக்குது. சூப்பர். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம். வைப்பு நல்லா பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு அவ்வளோ அடல்ட் படம்ல நல்லா ஜாலியா பார்க்கலாம். ஜாலியா ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். நல்லா ஜாலியா இருந்தது படம். ஸ்ட்ரைட்டா நிக்கும் எல்லா இடத்துலயும் நல்லா நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா காமெடி படம். ஃபுல்லா காமெடி. என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் மெயினா பசங்களோட வந்தா ஜாலியா இருக்கும். நல்லா இருந்துச்சு. மச்சான் என்ன மச்சான் இல்ல டீடைலா சொல்றா. படம் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப நிறைய வெரி ஃபன்னி. செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா ரியலி குட். அவ்வளவுதான். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா காமெடியா ஃபன்னா போச்சு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. அந்த வைபவ் அட்டத்தம்பி ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல காமெடி நல்லா இருக்கு. என் அனுபவத்துல சொல்றேன். செத்தா இப்படி வாழணும், புரியுதா? வாழ்ந்தாலும் இப்படிதான் வாழணும். பெருசுன்றதுக்கு சரியான பெருசுங்க. தப்பா நினைக்காதீங்க. 50லும் ஆசை வரும் சொல்லுவாங்க. ஏன் 70 வயசுல ஆசை வரக்கூடாதா? அதுதான் கதை. எல்லாருமே சூப்பரா வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி சொல்லுவாங்க. கிரேசி மோகன் படம் தான் நான் பாத்துக்கிறேன். இதுல எல்லாருமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் காமெடி எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு படமா இல்ல, பெருசாவே இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குது. தவறா நினைக்காதீங்க. உண்மையிலே வந்து 2K கிக்ஸ் முதல் கொண்டு 80 வயசு வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் இது வரைக்கும் இந்த படத்தை நான் சிரிச்சதே கிடையாது. ஒரு காலத்துல வந்து கவுண்டர் மணி செந்தில்லாம் படத்தெல்லாம் சிரிச்சுக்கிறேன். ஆனா நான் நிமிஷத்துக்கு எல்லாரையும் ஒரு ஏழை வீட்டுல சிரிக்க வைக்கிறது இது ஒரு படம் தான். ஒரு டெத்தை வச்சுன்னு இவ்வளவு காமெடி பண்றது பெரிய விஷயம். அது சாவிட்டுக்கு போனா ஐயோ எம்மான்னு அழுவோம். ஆனா சிரிக்க வச்சு சிந்திச்சுக்க வச்சுக்கிறாரு டைரக்டர். உண்மையிலே நல்லா கேட்டுங்க.
செத்தா நெட்டுக்குன்னு சாகணும், படுத்துக்குன்னு சாகக்கூடாது. செத்தா நெட்டுக்குன்னு தான் சாகணும், பத்துக்குனே சாகக்கூடாதுங்க. அதுதான் கதை. ரொம்ப பிடிச்சிக்குது. தவறா நினைக்காதீங்க. யாருமே வந்து செவ்வாய் பழம்லாம் தேடின்னு போகாதீங்க, நேந்திர பழத்தை தேடின்னு போகாதீங்க. நம்மளுக்கு இயற்கையாவே நெட்டுக்கணும், அதுதான் பெருசு. ஓகேங்களா? நான் தவறா சொல்ல, இதுதான் உண்மை. நம்மளுடைய ஆர்ம சொரப்பு தானே, நம்மளுடைய உடம்புல ஆர்ம சொரப்பு தான் நட்டுக்கிறது. உண்மை தானே? அதுதான் படம். படம் சூப்பரா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். இது செக்ஸ் படமே கிடையாதுங்க, செக்ஸ் படமே கிடையாது, செக்ஸ் காமெடியே கிடையாது. ஆனா நேச்சுரலான நெட்டுக்கிற படம். சிம்பிள் மூவி, சிம்பிள் ஸ்டோரி லைன், நல்ல கொலோக்கியலா பண்ணிருக்காங்க. மியூசிக் and everyone's acting is very good. Vaibhav and his brother has done a very good job. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆமா, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து பண்ணது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டீமுக்கு, டைரக்டரா இருக்கட்டும், all the ADs and everyone who have worked in this film, congrats to all of you. கிங்ஸ்லியோட கம்பெனி எல்லாரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க, எதையும் ஓவர் டூ பண்ணாம கொடுத்துருக்காங்க. மேபி கொஞ்சம் அங்க இடத்துல லைட்டா டிராக் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனா அப்படி கிடையாது. இட்ஸ் a very good movie. நல்லா லாஃப் அவுட் பண்ணி பார்க்கலாம். and I hope it reaches everyone. நிறைய காஸ்டிங் உள்ளார, நிறைய காஸ்டிங் இருக்கு, ஆனா எதையும் சொதப்பாம கரெக்டா காஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஓகேவா? thank you. இன்ஸ்டன்ட் தெரியல, அந்த அளவுக்கு காமெடி. ஒரே ஒரு லைனு சரி 20 மினிட்ஸ் முடிஞ்சிடும் பார்த்தா படம் எண்டு வர அந்த காமெடி. இது மாதிரி லாங் காமெடி இதுவரை படமே பார்த்ததில்ல. ஸ்டார்ட் பண்றாங்க, அங்க இருந்து காமெடி ஸ்டார்ட் ஆகி எண்டுல முடியுது. ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கான்செப்டே வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபுல்லா டபுள் மீனிங் நட்டுட்டு நிக்குது, அதை வச்சே படம் ஃபுல்லா பண்றாங்க. படம் ஃபுல்லா அதுதான். எத்தனை 10 பொம்பளைகளை வச்சுட்டு அதை பார்த்து சிரிக்குதுங்க. அதான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட், போறதே தெரியல. சரி ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்ல கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டென்ட்டுக்குள்ள வரவே இல்லை, போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகி சூப்பரா கிளைமாக்ஸ் முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். 2K கிட்ஸ் தான் உள்ளுக்குள்ள வர்றானுங்க, ஸோ அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், அதனால அவங்க வச்சிருக்காங்க. படம் வந்து ஒர்த்து ஆச்சு, செம்மையா பண்ணிருக்காப்ல, யதார்த்தமா நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த நிகாரிகா கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சாந்தினி கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எங்கேஜா இருக்கு, போர் அடிக்காது, செம்ம போர் அடிக்காது. ஆனா நம்ம வந்து என்னன்னா, இது ஒரு சின்ன ஒரு காமெடி தானே, இதை வச்சு எப்படி படம் பண்ணான்னு பார்த்தோம்னா, கிரேசி மோகன் சாருடைய இது இருக்கு இல்லையா, ஷோ இருக்கு இல்லையா, அதை ஷோ பார்த்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அவர் தான் இந்த டைமிங் காமெடி எல்லாம் பண்ணுவாரு, அதான் பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். படம் சூப்பர் சார், படத்துக்கு பஞ்சமே இல்ல. என்ன இங்கே டயர்ட் ஆகிடுவீங்க போல இருக்கு, உள்ள சிரிச்சு டயர்டா, இல்ல பேச வச்சு டயர்ட் ஆகுறீங்க. படம் சூப்பர், பெருசு படம் வந்து பாருங்க, பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க. சின்ன பசங்க பார்க்க வேண்டாம் சார், நாமளே கிடைக்க கூடாதுல்ல, பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கட்டும். ஸோ அதுக்கு ஆமா சார், காமெடியா இருக்கு, கொஞ்சம் பெரியவங்க பார்க்குற மாதிரி இருக்கு. படிக்கிற பசங்க வேண்டாம், யங்ஸ்டர்ஸோ பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். சூப்பர் சார். டீம் ஒர்க் சூப்பர், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செத்து போன தாத்தா அதை விட சூப்பரா நடிச்சிருக்காரு, போய் பாருங்க. நல்லா இருக்கு. 18+ பார்க்கலாம், அது கீழே இருக்கவங்களாம் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். நல்ல ஃபன்னா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம ஃபன்னு, செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்க எமோஷனல், ஆனா ஃபன் மூவி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே செம்ம ஃபன்னா இருந்தது. ஏ-ரேட்டட் மூவின்றாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? இல்ல, ஃபேமிலியோட நாங்க ஃபேமிலியா தான் வந்தோம், ஆனா ஃபேமிலியா வரலாம், கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் கட் பண்ணிட்டு சேம் ஏஜ்ல இருக்கிறவங்க வரலாம். படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்க கூடாது, 18+ மட்டும் வந்து பாருங்க. ஸ்ட்ரிக்ட்லி 18+ கீழே வர வேணாம், வீட்டுல இருந்தா கூட கூட்டு போவாதீங்க, அவங்களாம் தனியா வந்து பார்த்தா சரி. நல்லா 2 பேர் காம்போ நல்லா தான் இருக்கு. என் பொண்ணு எல்லாத்தையும் உடைச்சிருவோம். ஆமா, A1 மாதிரி மேக்சிமம் சீன் வந்து அந்த டெட் பாடி வச்சுதான் வரும். நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் மண்டையை போட்டுறாரு, கிளைமேக்ஸ்ல அவருக்கு அடக்கம் பண்றது, அதுதான் கான்செப்ட். ஆனா அந்த புது கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. 18+ படம் தான், நல்லா இருக்கு. ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது. சரி, பாய் சொல்லு. சொல்லுங்க, கேளுங்க.
வேற லெவல் படம் செம்ம காமெடி, நல்ல என்டர்டெயின்மெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் இருக்கு. வைபவ் எப்படி பண்ணிருக்காரு? வைபவ் சூப்பரா பண்ணிருக்காரு. கேஷுவலா அது ஃபுல் ட்ரிங்க் அடிச்சிட்டு பயங்கரமா முடிச்சிருக்காரு படத்தை. அவரோட பேர் எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா தான் இருக்காங்க. நியூ ஃபேஸா இருக்காங்க, ஆனா நல்லா இருக்கு. பேர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சீன்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் டயலாக்ஸ் மட்டும்தான். அதுவும் அவ்வளோலாம் கிடையாது, கொஞ்சம் தான். கண்டிப்பா பாக்கலாம். நான் ஃபேமிலி தான் வந்து நாங்களாம் ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலி அங்கங்கேயும் இப்போ இருக்காங்க. நாங்க இப்போ இங்க மாட்டிக்கிட்டோம். நல்லா நிஜமா பாக்கலாம், நல்லா சிரிச்சுக்கிட்டே பாக்கலாம். புரியல. நல்லா அவர் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே கரெக்டா வந்து இது கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பண்ணிருக்காங்க. லாஸ்டா போய் எமோஷனலா வரும், அது நம்ம நார்மலா எல்லாருக்குமே நடக்கிறது. புரியல. உங்களுக்கு படத்துல படமே பிடிச்சிருக்குங்க எங்களுக்கு. நல்லா இருக்கு. இல்ல இல்ல, அவருக்கு தாத்தா கேரக்டர் தான் ரொம்ப பர்சனலி பிடிச்சிருச்சு. பெருசா சொல்ல வருது, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை வந்து நிஜமா பாருங்க. எங்க ரிவ்யூ பாக்குறப்போ கண்டிப்பா வந்து பாருங்க. ஆமா, டிக்கெட்டுக்கு இந்த காசுக்கு ஒர்த்துனா இந்த படம் ஒர்த்து. படம் எப்படி இருக்காங்க? படம் வாஸ் குட். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லைக் த்ரூ அவுட் த மூவி சிரிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் படத்தை. வைபவ் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாருமே சரி, வைபவ், சோனல், ரெடிங்சன், கிங்ஸ்லி சார், கருணாகரன், சரவணன், ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லாருமே சூப்பராக அவங்கவுங்க பார்ட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா காமெடிஸுமே டைமிங்கில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏ ரேட்டட் மூவின்றாங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக நானே வந்து என் அம்மா அப்பா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக பார்ப்பேன் படத்தை. ஸோ நான் முடிஞ்சா என் பையனையும் எப்படியாவது உள்ள கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பார்க்கணும் தான் இருக்கேன் நான். ஸோ வல்கரா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏ ரேட் எதுவும் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் த்ரூ அவுட் த மூவி லைக் ஃபுல் ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். படம் என்ன சொல்ல வருது? அதை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. சூப்பரா இருக்குது. காமெடிலாம் எப்படி சொல்லிட்டு? காமெடி ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து டபுள் மீனிங் காமெடின்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஆனா எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்க. வைபவ் எப்படி பண்ணிருக்காரு ஆக்டிங்? வைபவா இருக்கட்டும், அவங்க அண்ணாவா இருக்கட்டும், சூப்பரா இருந்தது. நிஹாரிகா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி, அதுவுமே நல்லா இருந்துச்சு. தியேட்டர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அது சூப்பரா இருந்தது. தீபாக்கு ஆக்டிங் ரொம்ப 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 சூப்பரா இருந்தது. அப்புறம் அந்த நக்லைட்ல ஒரு லேடி, அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. இந்த படம் வந்து ஏ ரேட்டட் மூவின்றாங்க. ஆமா ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். இது ஏ ரேட்டட்னு பேர் தான், பட் உள்ள வந்து கிளாமோ, எக்ஸ்போஷரோ, பிளட் கண்டென்ட்டோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஏ கண்டென்ட், சாரி ஏ சர்டிஃபைடு, பட் பார்க்கலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தேவையான ஸ்பேஸ் கிடைச்சதா? கண்டிப்பா. நான் எனக்கு தெரிஞ்சு நான் இது மினிமலான கேரக்டர்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரையுமே கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க படத்துல. படத்துல வந்து ஃபுல்லாவே ஃபன் மூவின்னு சொன்னா கூட எமோஷனல் காட்சி அங்கங்க இருக்கு. குறிப்பா வைபவம் அவங்க கார்ல உட்காந்து பேசுற காட்சி, அப்புறம் வந்து அவங்க அம்மா கடவுள்கிட்ட வேண்ட காட்சி இல்லையா? சோ எமோஷனல் சீனும் கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல, எமோஷனல் சீன் கனெக்ட் ஆச்சு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு டெத் வீடுன்றது வந்து ஃபுல்லா அழுக, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டெத்துல வந்து இவ்வளவு ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல. அவங்க கார்ல உட்காந்து பேசும்போது தான் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால அவங்க பேசிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்தது. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பரா இருந்தது. ஓகே, கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா அது ஒரு விஷயம், அது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி போகும். எப்படி கொண்டு போய் அவங்களை அடக்கம் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் போகும் அதுல. இப்போ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு படத்தோட கதை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன், பெருசா ஒண்ணு பண்ணிருக்காங்க போய் பாருங்க அப்படின்றேன், அவ்வளவுதான். நீங்க வந்த காரணம் என்ன? என் அண்ணா வந்து ஆக்சுவலி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அண்ணா கூட்டிட்டு வந்தாங்க பாருமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தோம். ஓகே, படத்தோட கதையை பத்தி சொல்லும்போது ஒரு டிஃபரெண்டான கதையா இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே இந்த கதையை நம்ம வந்து ஃபேமிலிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? கதையை சொல்றதுக்கா? அது இப்போ நான் போய் படம் பார்க்கணும்ல. இல்ல ஜெனரலா கேக்குறாங்க, நீ போயிட்டு வந்தியே நீங்க படம் ட்ரெய்லர்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பத்தி தான். அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும், ஃபன்னா இருக்கும், அவ்வளவுதான். இது ஃபன்னான மூவியா எமோஷனலான மூவியா? ஃபன்னு, லைக் லாஸ்ட் பீட்ல கொஞ்சம் எமோஷனல் ஆகும், இது மாதிரி அப்பா சென்டிமெண்ட் மாதிரி எமோஷனல் ஆகும். இன் பிட்வீன் ஃபுல்லா ஒரு ஃபன், லைக் ஏதோ நடந்துருச்சு, அது எப்படிலாம் மறைக்கலாம், ஒரு குடும்பம் எப்படிலாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுது, மானத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்தது.
ஓகே, படத்தோட த்ரூ அவுட்லயே பெருசு மாசு, பெருசு மாதிரி வாழணும், பெருசு மாதிரி சாகணும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்ன சாதிச்சாரு படத்துல? படத்தை பார்த்துருங்க, நான் பெருசு என்ன சாதிச்சாருன்னு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது பெருசு படம் பார்த்துட்டு வரேன். இது வந்து ஒரு கண்டென்ட் தான். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்துடுறாரு. பட் அவருக்கு வந்து நட்டுட்டிங்கும். ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கும் போது ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியாமல் வந்து எரிக்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பட் என்னன்னா இவங்க வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த டயலாக்ஸு, அந்த ஸ்க்ரீன் பிளே உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி டைமிங் வந்து படத்தில் டோட்டலாக மிஸ் ஆச்சு. டைரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு டைப்பில் வந்து நடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் நடிக்கும் போது ஒவ்வொரு டைலாக் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டர் வந்து விழும் போது நம்மளுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு ஒர்க் அவுட் ஆகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ஓவராலாட்டே படம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ளே வந்துச்சு. அந்த பிளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயோட ஸ்டார்டிங்கில் நல்லாவே சிரிக்க முடிஞ்சது. பட் அந்த பிளே ரொம்ப ஓவரால் ஆக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. அவங்க ரிப்பீட்டடாக வர சொல்கிறாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமாக தான் வாழணும், செத்த அந்த மனுஷமாக தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி, பொண்டாட்டி பாப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சுருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க, வாழ்ந்தால் இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கருத்தை தான் இந்த படம் மெயினாக சொல்லுது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய படம், காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுத்தமாக படம் வந்து கலைக்கல. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இந்த சீன்ஸ் டயலாக் நீங்கள் ஸ்கிரிப்டை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா டைமிங் வந்து மிஸ் ஆச்சு. நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். சுவாமிநாதன்லாம் வந்து காமெடி பண்ணுறாரு. அவர் ஸ்டைலில் பண்ணாமல் இந்த டைரக்டர் வேற ஒரு ஸ்டைலில் வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ அவர் பேசின விதம் பார்க்கும்போது அந்த காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. எல்லா சீன்லையுமே காமெடி இருக்கிற மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்கு. பட் டைமிங் மிஸ் ஆனதுனால ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட பேசிக் கான்செப்ட் வந்து சர்டிஃபிகேட்டுங்க. ஒரு வயசான ஒருத்தர் இறந்து போறாரு, அவருக்கு நட்டுட்டு நிற்குது. ஸோ அதை வந்து யாருக்குமே தெரியாமல் அவர் வந்து புதைக்கணும்னு எரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்செப்ட் தான். பட் ஒரு துளி கூட உங்களுக்கு கிளாமர் இந்த படத்தில் கிடையாது. ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். வெறும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படமே போயிருக்கு.